பாத்தியா குண்டப்பா, மருமகளை காப்பாத்த வந்துட்டாங்க. என்ன பிரச்சனை தாயே? சாரதா உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா. ஆனா உன்னால அவளோட ஒரு சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற முடியாதா? இவ உன் கூட வந்தானா அப்புறம் உன்னோட மரியாதை பல மடங்காகும். அம்மா, கடவுள் அருளால எனக்கு ஏற்கனவே நல்ல மரியாதை இருக்கு. ஒரு மண்ணும் இல்ல, தினம் தினம் அரசவை விட்டு உன்னை துரத்தி தான் விடுறாங்க. தினம் தினம் சாயந்தரமானா நீ வீட்டுக்கு வருவியா இல்ல சிறையில் இருப்பியான்னு எங்களுக்கு தெரியாது. மறைஞ்சிருக்கிற புதையலையும் பொண்ணோட மனசையும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. பண்ணுங்க, என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ பண்ணுங்க. இந்தாங்க ராணி, இத குடிச்சீங்கன்னா உங்க இருமல் காணாம போயிடும். அப்புறம் உங்க குரல் கூட அழகாயிடும். மகாராணி திருமலம்பா, குரல் எப்படி அழகாகும்? இருக்கிற இருமல் போனாலே போதும். ஆனா அதுவே சந்தேகம் தான். எதுக்கு சந்தேகம்? நம்பிக்கையோட மருந்து குடிக்கணும் மகாராணி சின்னாதேவி. இந்தாங்க மகாராணி, குடிங்க. உங்களுக்கு என்னாச்சு? திடீர்னு தலை பயங்கரமா வலிக்குது. யாரோ சுத்தியே எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கு. அது சரி, எனக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்கும் என்கிட்ட தேர்வு இருக்கு. நான் இப்ப வரேன். ராணி முன்முன், நான் இப்பவே போய் அரசவை வைத்தியரை கூட்டிட்டு வரேன். நில்லுங்க மகாராணி சின்னாதேவி, அரச வைத்தியரை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட இந்த காய்ந்த பச்சை மிளகால செஞ்ச கஷாயம் இருக்கே, இது எல்லாத்தையும் சரி பண்ணிடும். இந்தாங்க. மகாராணி திருமலம்பா, என்ன வைத்தியரை கூப்பிட விடுங்க. எனக்கு பயமா இருக்கு. உங்களுடைய இந்த கஷாயத்தால வேற எதுவும் வந்துடக்கூடாது. மகாராணி சின்னாதேவி, அப்படின்னா நான் செஞ்ச கஷாயத்து மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லல? மகாராணி திருமலம்பா, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க செஞ்ச இந்த கஷாயத்தை நான் நம்பவே மாட்டேன். மகாராணி, இல்ல, நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, மகாராணி முன்முன் தூர தேசத்துல இருந்து வந்திருக்காங்க. ஒவ்வொரு நாட்டு மக்களுடைய உடம்பும் அந்த ஒரு நீர் காற்றை பொறுத்து மாறும். வைத்தியரால மட்டும்தான் ராணி முன்முன்க்கு என்ன வைத்தியம் கொடுக்கணும்னு சொல்லுவாரு, புரியுதா? இன்னொரு விஷயத்தையும் நம்ம மறக்க கூடாது. ராணி முன்முன் நம்ம நாட்டுடைய விருந்தினர். அதனால நம்ம வைத்தியரை கண்டிப்பா வர வச்சே ஆகணும். ஆனா அரச வைத்தியர் வரத்துக்குள்ளேயே நான் செஞ்ச இந்த கஷாயம் உங்களோட எல்லா நோய்களையும் குணப்படுத்திடும். இந்தாங்க ராணி முன்முன், கஷாயத்தை குடிங்க. மகாராணி வாழ்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரும் அவரோட மனைவியும் வந்திருக்காங்க. அவங்கள உடனே கூட்டிட்டு வாங்க. வணக்கம் மகாராணி அம்மா. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. என்னாச்சு பெரிய மகாராணி அம்மா, நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க? ஆமா, இந்த ராணி முன்முன் இவங்க என்ன குடிக்கிறாங்க? கஷாயம் தான். கசாயமா? அதாவது சின்ன மகாராணி தயார் செஞ்ச கசாயமா? கடவுளே, இனி என்ன ஆகுமோ? என் தலைவலி போயிடுச்சு, என் இருமல் விக்கலும் போயிடுச்சு. இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் செஞ்ச கஷாயத்தோட மகிமையை பாத்தீங்களா? மகாராணி முன்முன். மகாராணி மகாராணி, இலங்கை மகாராணிக்கு என்னாச்சு? மகாராஜா, கசாயம் அதோட வேலையை காட்டிடுச்சு. அதாவது மகாராணி முன்முன் கசாய மயக்கத்துல இருக்காங்க. கஷாயமா? மகாராணி திருமலம்பா, மகாராஜா, ராணி முன்முன் தலைவலி இருமல்னு சொன்னாங்க. அதான் நான் கஷாயம் செஞ்சு கொடுத்தேன். ஆனா இவங்க ஏன் தலை சுத்தி விழுந்தாங்கன்னு எனக்கு தெரியல. மகாராஜா, எல்லாம் கைமீறி போயிடுச்சு. வைத்தியரை தேடுற நேரம் வந்துடுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? மகாராஜா, அதெல்லாம் இப்ப விளக்க நேரம் இல்ல. நம்ம சீக்கிரமா ஏதாவது செஞ்சாகணும். நான் இப்ப போய் அரச வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன். உடனே வந்துடுறேன். ராணி முன்முன், ராணி முன்முன். மகாராஜா, ராணியோட நிலைமைய பார்த்தா அவங்க மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. மகாராஜா, நான் என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி இந்த மகாராணிக்கு என்ன ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்க பாக்குறேன். அரச வைத்தியரே, நீங்க தயவு செஞ்சு ராணி முன்முன்ன கண்முழிக்க வைங்க.
அப்புறம் அவங்க கிட்ட கேட்டு அவங்க மன காயத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க எதை நினைச்சு கவலைப்படுறாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். மகாராணி திரும்பலம்பா, உன் வேலைதான். ஆமா, உன்னதான் சொல்றேன். நீ எப்ப பார்த்தாலும் அதை பண்ற இதை பண்றன்னு அடம் பிடிக்கிறல. நீ இன்னையில இருந்து, ஏன் இந்த நிமிஷத்துல இருந்து இதையெல்லாம் மறந்துரு. நீ அப்பப்ப சிறப்பு சமையல்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்கல, அது எவ்வளவு ஆபத்துன்னு உனக்கு தெரியுமா? அது பயங்கரமான விஷத்துக்கு சமமானது. உன்னோட உணவுல இருந்து நான் இவ்வளவு நாள் எப்படியோ தப்பிச்சு பொழைச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு உன்னோட சமையலால வெளியால் கூட மனசால பாதிக்கப்பட்டிருக்காங்க. மகாராணி திரும்பலம்பா, இதுக்கப்புறம் நீ யாருக்காவது உணவு என்ன தண்ணி குடுக்க கூட முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி செஞ்ச நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. மகாராஜா, நீங்க என்ன பழி சொல்றீங்களா? நானா? நான் என்ன சொல்றேன்னா, அரசு வைத்தியரே, இந்த மகாராணி முன்முன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்கல்ல, அதனால இங்க இருக்கிற தண்ணி, காற்று, அப்புறம் அரண்மனை உணவு, அதனால கூட இவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கலாம்ல? ஆமாம் மகாராஜா. சரி, ராணி முன்முன் நம்மளுடைய விருந்தினரா இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு தினமும் நாம சாத்வீக உணவை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். அப்புறம் இந்த சாத்வீக உணவை கொடுக்கிற பொறுப்பெல்லாம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட கொடுக்கறேன். மகாராஜா, தினமும் நானே என் கையால ராணிக்கு சாத்விக உணவு தயார் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஆமா, அப்படி செய்யறதுனால எல்லாரும் சாரதா எவ்வளவு நல்லா சமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. அருமை. இனிமே நீங்க என்ன அரண்மனைக்கு கூட்டிட்டு வரணும்னு அவசியமே இல்ல. தினமும் நானே வந்துருவேன் ராணி முன்முனுக்கு சமைச்சு கொடுக்க. மகாராஜா, அந்த பகவதி அம்மன் அருளால மருந்து வேலை செஞ்சிடுச்சு. ராணி இப்போ கண்ணு முழிச்சிட்டாங்க மகாராஜா. இப்போ பெரிய பிரச்சனை ஒண்ணு முடிஞ்சது. ராணி முன்முன், இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம கொஞ்ச நேரம் நல்லா ஓய்விடுங்க. பொறுத்தது போதும். உன்னை சுற்றி நாலாபுறமும் எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். இது இது யுத்த பூமி இல்ல, இது அரண்மனை. நான் உங்களோட இது எல்லாருமே உங்களோட நண்பர்கள். ஐயோ வேணாம் ராணி முன்முன். ஐயோ இல்ல, அது உங்களை இப்படி பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நாங்க உங்களுக்கு உதவுறோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட என்ன சொன்னாரு? எதிரிங்க கிட்ட அன்பு காட்டாத, யுத்தம் தான் தர்மம், அதுதான் நல்லதுன்னு. பொறுங்க ராணி, பொறுங்க. நான் உங்களோட உண்மையான எதிரியை கண்டுபிடிச்சிட்டேன். இவர்தான், இதோ இருக்காரு, இவர்தான். உங்க வாளுக்கு இரையாக வேண்டியவர் இவர்தான். என்ன சொன்னீங்க? பிரச்சனை முடிஞ்சதா? இனிமேதான் எங்களுக்கு பிரச்சனை முடியணும். இதோ ராணி கையில வாள் இருக்கு, அது உங்களுக்கு மாத்து மருந்து கொடுக்க போகுது. வாங்க மகாராணி, ஒரே வீச்சு. மகாராணி, மகாராணி முன்முன், ஐயோ, உங்களுக்கு துணிச்சல் இருந்தா என் கூட வந்து மோதுங்க. நான் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன பண்றீங்க? ஏன் சிங்கத்தை சீன்றீங்க? தடுக்காதீங்க மந்திரி, வாங்க. அட கடவுளே! மகாராஜா,
ராணிக்கு திக்கா திக்கா துண்ணாவாயிடுச்சு. அருமை பண்டித ராமகிருஷ்ணா, அருமை. சரியான நேரத்துல நல்ல வேலை பண்ணீங்க. அது மகாராஜா, சில நேரங்களில் இப்படிப்பட்டவங்களோட கோபத்தையும் பலத்தையும் அவங்களுக்கு எதிராக பயன்படுத்தி நம்மளால ஜெயிக்க முடியும். ராணிக்கு வலிப்பு நோய் இருக்குன்னார்ல, ராஜா சொன்ன மாதிரி அப்படி வரும்போது ராணி முன்முன் பல்வேறு ஆழ்மை நோயால பாதிக்கப்படுறாங்க. அவங்க கண்டிப்பா ஓய்வு எடுக்கணும், அதுதான் என் கருத்து. இன்னைக்கு வீராங்கனையா மாறினாங்க, நாளைக்கு என்னவா மாறுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? ராணியை தூக்குங்க. இப்ப நம்ம நிம்மதியா இருக்கிற ஒரே விஷயம் இலங்கை மகாராஜா இங்க இல்லாததுதான். ஏன்னா ராணி நம்ம நல்லபடியா பாத்துக்கிறோம்னு அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கோம். அவர் இப்ப இங்க இருந்திருந்தா நம்மள பத்தி என்ன நினைச்சிருப்பாரு? மகாராஜா, எனக்கு தெரிஞ்ச ராணி முன்முன்னோட நிலைமைய பார்த்தா முழு ஓய்வு தான் அவங்களுக்கு தேவையான மருந்துன்னு தோணுது. இவங்க ஓய்வு எடுக்கும் போது எந்த தடையும் ஏற்படக்கூடாது. நீங்க சொல்றது சரிதான் ராமகிருஷ்ணா. நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும். ராணியை யாருமே அனுமதி இல்லாம சந்திக்க கூடாது. அவங்கள தனியா நிம்மதியா ஓய்வு எடுக்க விடுங்க. இவங்க கூட 2 பேர் மட்டும்தான் இருக்கணும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உணவு உங்க வீட்டுல இருந்து வரணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம இங்க இருந்து எல்லாரும் கிளம்பலாம். வணக்கம் மகாராணி. ராணி அவர்களே, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் என்கிட்ட சொல்லுங்க. சரி, உனக்கு என்னோட நகை வேணுமா? என்ன, உங்க நகையா? அதுக்கு பதிலா நீ உன்னோட உடைய கொடுத்தா போதும். எடுத்து வைங்க. அதான் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சாச்சே, இப்போ ஒன்னு எடுத்து உள்ள வைக்கணுமா? என்ன இல்லங்க, நீங்க காலை எடுத்து சீக்கிரமா வைங்கன்னா ராணிக்கு சுட சுட சாப்பாடு கொடுத்தாகணும். நான் உன் கூட வந்திருக்கவே கூடாது. மகாராஜா என்ன சாப்பாடு சமைக்கதான் சொன்னாரு, இங்க எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லல. அது மட்டும் இல்ல, மகாராஜா உங்களை தான் முழுசா நம்புறாரு. அதனால கண்டிப்பா நீங்க வந்துதான் ஆகணும். ஆஹா 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 ஆஹா, உன் கணவனா இருந்த என்ன இவ்வளவு சுலபமா உன் சேவகனா மாத்திட்டல? நேரத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நீங்க தான். வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மகாராணி அவங்க வாயால என்ன வாழ்த்துவாங்க. அது உங்க காதால நீங்க கேப்பீங்க. நான் செஞ்சு வச்ச சாப்பாட்டை மட்டும் அவங்க சாப்பிடட்டும், அப்புறம் பாருங்க, இலங்கை போனா கூட ஏன் சாப்பாடு தான் வேணும்னுவாங்க. ஓ சாரதா அம்மா, அவ்வளவு தூரம்லாம் யோசிக்காதம்மா. இலங்கைக்கு உன் சாப்பாடு போய் சேரத்துக்குள்ள கெட்டு போயிடும். போலாம் வாங்க. ஏமா, ராணி முன்முன் அவங்க அறையில தானே இருக்காங்க? ஆமா. ஓய்வெடுத்துட்டா இருக்காங்க, அவங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். நீங்க அவங்க அறைக்கு போய் பாருங்க. வா வா, வாங்க போலாம். ராணி அம்மா, மகாராணி முன்முன், நீங்க எங்க இருக்கீங்க? நான் சாரதா, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மனைவி. உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். எங்க மகாராணி எங்க போனாங்க? ராணி அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அறையை விட்டு வெளியே போனாங்க. அப்படியா? சரி. ராமா, ராணி அவங்க அறையை விட்டு வெளியே போயிருக்காங்களா? என்ன? அட கடவுளே, ராணி அப்படி அறையை விட்டு வெளியில போறது நல்லது இல்லையே. மகாராஜா கிட்ட உடனே சொல்லி ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த அரண்மனையில இத்தனை பேர் இருந்தோம், மகாராணி முன் இங்க இருந்து எப்படி போனாங்க? அப்படி எங்க தான் போனாங்க? மகாராஜா, மகாராஜா, நான் அரண்மனை முழுக்க நல்லா தேடி பார்த்துட்டேன். ஆனா மகாராணியை எங்கேயும் காணோம். அட கடவுளே, ராணியை பாத்துக்க இப்ப எந்த தாசி இருக்காங்க? இங்க பாரு மகோதயா, நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா உண்மையான பதில சொல்லு. மகாராஜா, அவங்க என்கிட்ட தாசியோட உடைகள் வேணும்னு கேட்டாங்க. நான் அவங்களுக்கு ஒரு தாசியோட உடைய கொடுத்தேன். அதுக்கு பதிலா எனக்கு இந்த மாலையை கொடுத்தாங்க. அரசு ஆபரணமா? மகாராஜா,
முதல்ல இந்த பணிப்பெண்ணை சிறைச்சாலையில அடைச்சாகணும். மகாராஜா, இப்ப நம்ம நேரத்தை வீணடிக்காம முதல்ல மகாராணியை தேடி ஆகணும். ஏன்னா இந்த நிலைமையில ராணி அரண்மனையை விட்டு வெளியில போறது புது புது பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்குற மாதிரி. பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொல்றது சரிதான். நம்ம உடனடியா மகாராஜா வாழ்க. மகாராஜா, ராஜா தரம்பால் திரும்ப அரண்மனைக்கு வந்துகிட்டு இருக்காரு. அவர் தன்னோட ராணிய உடனே சந்திக்கணும்னு சொல்றாரு. அவர் எப்படி தடுக்கிறது? மகாராஜா தரம்பாலால அவரோட மனைவிய பார்க்காம இருக்கவே முடியாதே. இல்ல மகாராஜா, நாம அவரை தடுத்தா மட்டும் பத்தாது. இந்நேரம் அரண்மனையில மகாராணி அம்மா இல்லங்கிற விஷயமும் அவருக்கு தெரியக்கூடாது. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். மகாராஜாவுக்கு அவரோட மனைவி இங்க இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னா பெரிய அசம்பாவிதம் ஆயிடும். அவர் யுத்தத்துக்கு கூட தயாராயிடுவாரு. நீங்க எப்படியாவது அவரை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. ராணியை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் பாக்குறேன். அப்படியா? சரி, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க எல்லாரும் சேர்ந்து தேடுங்க. மகாராணி முன்முன்ன தயவு செஞ்சு சீக்கிரமா கண்டுபிடிங்க. நான் கிளம்புறேன். ராமகிருஷ்ணரே, காணாம போன ராணியை தேடி கண்டுபிடிக்கிறதுல என்னோட உதவி உங்களுக்கு தேவை. வேண்டாம் குருவே. என்ன மந்திரியாரே, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. சரியான நேரம் வரும்போது நான் உங்ககிட்ட சொல்றேன். வாங்க மந்திரியாரே. என்ன சரியான நேரம்? அது என்ன திட்டம் இப்ப சொன்னா? இப்ப முதல் வேலையா ராணி ஓய்வு எடுத்த இடத்துக்கு போயாகணும். அந்த தாசியை உடனே வர சொல்லுங்க. சரி. வாங்க. போயிட்டாங்களா? என் அன்பு நண்பர் இப்ப என்ன கட்டி பிடிக்கிறாரு. விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என் கழுத்தை பிடிப்பாரு. ஐயோ ராமா, இந்த நாட்டோட மானமே உங்ககிட்ட தான் இருக்கு. நண்பா, உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் இவ்வளவு சீக்கிரமா ஒரு சாதாரண நபரால திருப்பதிக்கு போய் சேரவே முடியாது. ஆனா நீங்க திருப்பதிக்கு போய் திரும்பவே வந்துட்டீங்களே. மகாராஜா கிருஷ்ணதேவராயா, நான் திருப்பதிக்கு போகவே இல்லையே. என்னாச்சு? தப்பான பாதையில போயிட்டீங்களா? இல்ல. அப்புறம் ஏன் திரும்ப வந்தீங்க? நான் இங்க இருந்து நேரா சித்தூர் போனேன். வழி தவறிட்டீங்களா? இல்ல மகாராஜா, திக்கா துன்னா ஆயிடுச்சு மகாராஜா. ரொம்ப பலமா வந்துச்சு. என்னது, புயலா? இல்ல, நினைவுகள். எங்க மகாராஜாவுக்கு மகாராணி முன்மனோட நினைவுகள் ரொம்பவே அதிகமாயிருச்சு. அதனால மொத்த பேரையும் திரும்ப சொல்லி உத்தரவு போட்டுட்டாரு. அட, இவ்வளவு சின்ன விஷயம் தானா? இல்ல நண்பா, ரொம்ப பெரிய விஷயம். நான் இங்க இருந்து கிளம்பும் போது கூட ராணி கிட்ட முறையா சொல்லிட்டு கூட கிளம்ப முடியல மகாராஜா. ஆமா, அது உங்க வேண்டுதலை நீங்க நிறைவேற்றிட்டு இங்க வந்திருந்தீங்கன்னா நான் உங்களையும் ராணி முன்முனையும் ஒன்னா அன்பா வழி அனுப்பி வச்சிருப்பேனே. ஆனா உங்களுக்கு ஒண்ணு புரியவே மாட்டேங்குது. இந்த மாதிரி வேண்டுதல்கள், பூஜைகள், இந்த மாதிரி சுப காரியங்களுக்கு நல்ல நேரம் இருக்கு. அந்த நேரம் முகூர்த்தெல்லாம் தள்ளி போக கூடாது நண்பா. நண்பா, என்ன பெரிய நல்ல நேரம்? நல்ல நேரம் எப்ப வேணாலும் திரும்ப வரும். ஆனா ராணி இல்லாம நான் அனுபவிச்ச அந்த கஷ்டமான நேரம் திரும்ப வரவே கூடாது மகாராஜா. திரும்ப வரக்கூடாது. அதனால தான் நான் திரும்பி வந்துட்டேன். ஆனா மகாராஜா, ஆனா நண்பா, என்னோட வலியும் துன்பமும் என்னை விட உங்களுக்கு தான் 2 மடங்கு அதிகமா தெரியும். 2 மடங்கா? ஆமா நண்பா. அது எப்படி? எனக்கு ஒரு ராணி தான் நண்பா, ஆனா உங்களுக்கு 2 ராணி. அதனால என்னோட பிரச்சனையை உங்களால 2 மடங்கு அதிகமாவே புரிஞ்சுக்க முடியும். அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இப்ப ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. என்ன பண்றது? கண்டிப்பா பண்ண முடியும் நண்பா. அதுக்கு நீங்க முதல்ல ஒண்ணு சொல்லி ஆகணும். என்னோட ராணி முன்முன் அரண்மனையில எங்க இருக்காங்கன்னு சொல்லணும். நான் அவங்கள பார்த்தே ஆகணும். ராணிய பார்த்த உடனே நான் திக்கா துன்னு ஆயிடுவேன். அதாவது உற்சாகம் ஆயிடுவேன்னு சொல்றாரு. எப்படி ஆக போறீங்கன்னு எனக்கு தானே தெரியும். மந்திரியாரே, நீங்க உடனே இந்த தாசி கிட்ட சொல்லி இவங்க கிட்ட இருக்கிற ராணி முன்முனோட ஆடையையும் நகையையும் அணிஞ்சுகிட்டு கட்டில அந்த பக்கமா திரும்பி படுக்க சொல்லுங்க. யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லுங்க. சரியா? அப்படின்னா நான் ராணி வேஷம் போடணுமா? ஆமா. வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. கொஞ்சம் நில்லுமா. இந்த நகையும் உடையும் இந்த பணிப்பெண்ணுக்கு எப்படி வந்தது? இத பாருமா, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எப்படி உன்கிட்ட வந்தது? அது மகாராஜர் வரும்போது இந்த நகைகளையும் உடைகளையும். போதும், எனக்கு புரிஞ்சிருச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட திட்டம் இதுதானா?
அந்த நகை துணி எல்லாத்தையும் இங்க கொடு. கொடுத்துட்டு முதல்ல கிளம்பு. குருஜி, ராணி எப்பவோ இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் நீங்க இந்த செத்த பாம்பை வச்சு என்ன பண்ண போறீங்க? முட்டாளுங்களே, காணாம போன ராணியோட கடைசி அடையாளம் இது. இலங்கை அரசர்கிட்ட ராணி வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் அந்த ராஜா தரம்பால் இந்த துணியையும் நகையும் அவர் ராணியோட ஞாபகார்த்தமா அப்படியே நெஞ்சோடு அணைச்சுக்குவாரு. இதுல விஷயம் என்னன்னா, இத இலங்கை அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறதே நான் தான். அப்படி கொடுக்கும்போது அவர் சந்தோஷப்பட்டு எனக்கு பரிசு கூட கொடுக்கலாம். ஆனா அது குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட திட்டம் இதுதான் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், நல்லாவே தெரியும். பேய் ஓடி போனா என்ன, அதோட கோவணம் இருந்தாலே வித்த காட்ட முடியும், புத்தி இருந்தா. அதெல்லாம் சரிதான் குருஜி, எதுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாவே இருங்க. தேவையில்லாம இந்த பிரச்சனையில உங்க மானம் போயிட போகுது குருஜி. போறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இனி என்ன நடக்க போகுதுன்னு பாரு. மகாராஜா தரம்பால், ராணி முன்முன், பெரிய ராணி அப்புறம் சின்ன ராணி கூட சிரிச்சு பேசி உலாவி ரொம்ப சோர்வாயிட்டாங்க. தூங்குற அவங்களை இப்ப எழுப்புறது முறையில்லை. ஆமா, அப்புறம் நீங்க திருப்பதி போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள அவங்க தூக்கத்துல இருந்தும் எழுந்துருவாங்க. தூக்கமும் வேண்டுதலும் நிறைவேறிடும். ஆமாமா, ஒரு கல்லு ரெண்டு மாங்கா, வேண்டுதலும் நிறைவேறும். தூக்கமா? இனி ராணிய பார்க்காம என்னால போகவே முடியாது. மந்திரியாரே, சீக்கிரம் பழச்சாருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நண்பா நில்லுங்க. தாசி, ஆச்சாரியாரே, நீங்க இங்க என்ன பண்றீங்க? மகா மந்திரியாரே, உங்களுடைய பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய திட்டப்படி இங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருந்திருக்கணும் இல்லையா? ஆனா நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. நான் முக்காலமும் உணர்ந்த ராஜகுரு, என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. ஐயோ ஆச்சாரியாரே, நானும் பண்டிதர் ராமகிருஷ்ணரும் உங்களை இதுல சம்பந்தப்பட வேண்டாம்னு சொன்னோம்ல, எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களா? என்ன சொல்றீங்க? அப்படியே புரிஞ்சுட்டாலும் நாங்க அந்த தாசிய ராணி முன்முன்னோட நகையையும் உடையையும் போட்டுக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு அவளை படுக்க சொன்னோம். இப்போ மகாராஜா கிருஷ்ணதேவராயரும் மகாராஜா தரம்பாலும் இங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த தாசி எங்க? எங்க குருஜி அப்பவே அந்த தாசியை துரத்திட்டாரு மந்திரியாரே. என்ன? அட கடவுளே, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க ஆச்சாரியாரே? மகாராணி முன்முன் மட்டும் இப்ப நம்ம கூட இல்லன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தரம்பால் நம்ம கூட யுத்தம் தான் பண்ணுவாரு. இனிமே இந்த யுத்தத்துக்கு முழு பொறுப்பும் நீங்க தான். இல்ல இல்ல இல்ல, அது மட்டும் இல்ல, மகாராஜா கிருஷ்ண தேவராயர் உங்களுக்கு மிக மிக கடுமையான தண்டனை கொடுப்பாரு. காப்பாத்து கடவுளே. நீங்க இந்த தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னா நிச்சயமா நீங்க எதையாவது செஞ்சுதான் ஆகணும். மகா மந்திரி, இப்படி மாட்டிக்கிட்டேன், என்ன பண்றது? நானு ஒன்னும் வேலை செய்ய மாட்டேங்குது, என்ன செய்யறது? குருஜி, இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? என்ன? இனி நீங்க தான் ராணி வேஷம் போட்டுக்கிட்டு படுக்கையில படுத்து இருக்கணும். வாய முடுங்க, என்ன போய் புடவை கட்ட சொல்றீங்களா? நான் மகா குரு ராஜகுரு தத்தாச்சாரியார். குருஜி, நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும், இல்லனா நீங்க சிறைச்சாலைக்கு போயிடுவீங்க. குருஜி, இதை நீங்க சீக்கிரம் பண்ணுங்க, இதை விட்டா உங்களுக்கு வேற வழியே கிடையாது. நண்பா, இலங்கை வேந்தே நில்லுங்க. மகாராஜா தரம்பால் வாழ்க. மகாராஜா, இந்த சர்பத் உங்களுக்கு தான், குடிங்க. என்னது சர்பத்தா? அட முதல்ல குடிங்க மகாராஜா. குடிச்சிட்டேன். மகாராஜா தரம்பால், இன்னும் ஒண்ணே ஒண்ணு, இது எனக்காக. குடிங்க. மகாராஜா, நான் இப்ப வந்துடுறேன். குடிச்சிட்டேன், போலாமா? இல்ல, எனக்காக கொஞ்சம் குடிங்க மகாராஜா. அட குடிங்க, இந்தாங்க குடிங்க, பிடிங்க குடிங்க, ஜோர குடிங்க.
குடிச்சிட்டேன். இப்ப போலாமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க மந்திரியார் சொன்னதை கேட்டீங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட பேச்சையும் கேட்டீங்க. இப்போ நீங்க என்னோட பேச்சையும் கேட்கணும் இல்லையா நண்பா? எனக்காக நீங்க குடிச்சா அன்பு அதிகமாகும் நண்பா. குடிங்க. குடிச்சிட்டேன். இப்ப போலாமா? இப்ப நாம வாங்க. நண்பா நண்பா நில்லுங்க நண்பா. நம்ம முதல்ல பூந்தோட்டத்துக்கு போவோம். அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். மந்திரியாரே நண்பா. இதோ பாத்தீங்களா நண்பா, ராணி முன்முன் எவ்வளவு அழகா நிம்மதியா தூங்குறாங்கன்னு. நான் தூங்கும் போது கனவுல கூட தினமும் என் ராணி தான் வருவா. ஆனா இன்னைக்கு என்னோட ராணி பாக்குறதுக்கு அவள மாதிரியே தெரியலையே. எங்க குருஜி தான். ஆமா, நீங்க சொன்னது சரிதான் மகாராஜா. எங்க விஜயநகரத்தோட தண்ணி, காத்து, சாப்பாடு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிதானே மந்திரியாரே? ஆமா ஆமாமா. கொஞ்ச நாள்லயே எல்லாரோட ஆரோக்கியமும் நல்லாயிடும். ஆஹா, என்னோட ராணிக்கு எப்போதுமே நல்லது மட்டும்தான் நடக்கும். ஆமா நண்பா தரம்பால், இப்போ உங்க ராணி முன்முனை பாத்துட்டீங்கல்ல, இப்ப நீங்க கண்டிப்பா உடனே திருப்பதி கோவிலுக்கு கிளம்பி ஆகணும். நண்பா, நான் கண்டிப்பா திருப்பதிக்கு போவேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கணவனா என்னோட கடமையை கண்டிப்பா செய்வேன். நான் ஒரே ஒரு தடவை என்னோட ராணியை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறேன். அப்பதான் எனக்கு உயிரே வரும். நில்லுங்க நில்லுங்க மகாராஜா. அது மகாராணி நல்லா தூங்குறாங்க. அவங்க தூக்கம் கலைஞ்சிரும்ல. சரியா சொன்னீங்க ராமா. ஆனா நெத்தியில ஒரு முத்தமாவது கொடுத்துட்டு போறேனே. தூங்கும்போது கூட என்னோட ராணி பாக்குறதுக்கு நல்ல அழகா வடிவமா இருக்கால. பண்டிதர் ராமா, ராணியோட தலையில கைய வச்சு தடவுனா தலையில முடியே இல்லாத மாதிரில தெரியுது. மன்னிக்கணும் மகாராஜா. ஆனா உங்க கையில இருக்கிற பிரச்சனைக்கு மகாராணியை குறை சொல்லக்கூடாது இல்லையா? பண்டிதர் ராமா, நீங்க சொல்றது சரிதான். என்னோட கையில தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. என் ராணி கிட்ட எந்த குறையும் இருக்க முடியாது. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இல்லன்னா எங்க குருஜியோட தலை வெடிச்சாலும் வெடிச்சிரும். அப்புறம் எங்க குருஜியால விஜயநகரத்துக்குள்ள தலையை காட்ட முடியாமலே போயிடும். பொறுங்க மகாராஜா. மகாராஜா, பெரிய அசம்பாவிதமாயிடும். நீங்க செய்யற வேலையால மகாராணி பாதி தூக்கத்துல எழுந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிங்க. அவங்களுக்கு தான் ஆளுமை மாறுற நோய் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. என்ன வேணாலும் நடக்கலாம். யாராலையும் சொல்ல முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, ராணி கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஏன் கண்ணை திறந்துட்டீங்க. இதுக்கு முன்னாடியும் ராணி பாதி தூக்கத்துல இருந்து எழுந்து வேற ஆளா மாறிட்டா. மகாராஜா கிருஷ்ணதேவராயா, நண்பர்னா உங்களை மாதிரி இருக்கணும். இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னோட ராணி இங்க பத்திரமா இருப்பா, ஆரோக்கியமா இருப்பா. இப்ப நான் என்னோட நேரத்தை வீணடிக்காம திருப்பதி கோயிலுக்கு கிளம்பி போக போறேன். திக்கா திக்கா துண்ணா, திக்கா திக்கா துண்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, அருமை அருமை. இன்னைக்கு நீங்க சிறப்பா
என்ன மட்டும் காப்பாத்தல, என்னோட அருமை நண்பரோட கண்ணையே திறந்துட்டீங்க. ஆச்சாரியரே நீங்களா? குருவே, ஆச்சாரியாரே, நீங்க இந்த வேஷத்துல இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா மாட்டிக்கிட்ட மகாராஜா. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம விஜயநகரம் நல்லா மாட்டிக்கிச்சு மகாராஜா. தாசி திடீர்னு எங்க போனான்னு தெரியல. நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அதனாலதான் நான் ராணியோட நகையும் உடையும் அணிஞ்சுக்கிட்டு சூழ்நிலையை சமாளிச்சேன். அதோட நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணரோட திட்டத்தையும் வெற்றியடைய வச்சேன். மகாராஜா, அது மகாராஜா, நான் இந்த தேசத்தை பத்தி எவ்வளவு கவலைப்படுறேன், அது உங்களுக்கு தெரியாததும் இல்ல. இப்படித்தான் அன்னைக்கு பலி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தும் முன் வச்ச கால பின் வைக்கலையே. அருமை குருவே, அருமை. அசம்பாவிதம் எதுவும் நடக்காம தடுத்துட்டீங்க. நன்றி மகாராஜா. இப்போ ராணி மட்டும் கிடைச்சிட்டா எல்லாமே சரியாயிடும். திக்கா திக்கா துன்னா. மறுபடியும் வந்துட்டாரா? மகாராஜா தரம்பால் வாழ்க. நீங்க இலங்கை அரசர் தரம்பால் தானே? திக்கா திக்கா துன்னா. இது என்ன கேள்வி குருவே? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆளுமை மாற நோயின்னு சொன்னீங்கல்ல, அது இவருக்கு இருக்கு. என்னன்னு சொல்றது ராஜா தரம்பால், எப்பவுமே எங்க குருவோட மனசுல, அதுவும் குறிப்பா பெண்கள் மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு. அதனால அவர் அப்பப்ப அவங்க ஆடை எடுத்து போட்டுக்கிட்டு பெண்கள் மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருவாரு. சரிதானே குருவே? எங்க அதே மாதிரி பண்ணி காட்டுங்க. அட காட்டுங்க. போதும். இங்க பாருங்க நண்பா. சரி, மகாராணி நல்லா இனிமையா உறங்கி எழும்போது நானே அவங்க கிட்ட திருப்பதில இருந்து என்னெல்லாம் வேணும்னு கேக்குறேன். அப்புறம் வந்து நான் என்னுடைய தூதர்கள் மூலமா தகவல் சொல்லி அனுப்புறேன். அதுக்கு முதல்ல நீங்க திருப்பதிக்கு போனா அப்பதான் இது எல்லாமே நடக்கும் நண்பா. கிளம்புறேன். திக்கா திக்கா துன்னா. என்னோட ராணி திடீர்னு இப்படி ஒல்லி ஆயிட்டாங்க. அது என்னன்னா, இலங்கை அரசரே, அது ராணி சாத்வீக உணவு எடுத்துக்கிறாங்க. அந்த சாத்வீக உணவு சீக்கிரம் ஜீரணமாக கூடியது. அதான் ஒல்லி ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்ல ராஜா தரம்பால், அதீத அன்பால எல்லா அம்மாக்களுக்கும் குழந்தைய பார்த்தா ஒல்லியே தான் தெரியும். அதே மாதிரி நீங்க வச்சிருக்கிற அளவுக்கு அதிகமான அன்பால உங்க மனைவி எப்பவுமே ஒல்லியா தெரியுறாங்கல்ல. திக்கா திக்கா துன்னா. பண்டிதர் ராமா, நீங்க சொல்றதும் சரிதான். இங்க பாருங்க நண்பா, உங்க நாட்டுல என் மனைவி பத்திரமா இருப்பாங்க. கடவுளே. மணி, இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. முழுக நம்ம கையில ஒரு சின்ன குச்சி கொடுத்து காப்பாத்திட்டீங்க. அருமை குருவே, உங்க சிஷ்யர்களும் பிரமாதம். சரி, நாம முதல்ல மகாராணிய தேடி கண்டுபிடிக்கணும். அதுவும் மகாராஜா தரம்பால் திரும்ப வரதுக்குள்ள. சரி, இன்னைக்கு நான் விஜயநகர அரசனா ஒரு அறிவிப்பை வெளியிடுறேன். நான் உங்க எல்லாரும் முன்னாடியும் அறிவிப்பை வெளியிடுறேன். யார் முதல்ல மகாராணியை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பரிசு கொடுப்பேன்.
வணக்கம் குருஜி. வணக்கம் ஏய், ஏய், அன்பு சிஷ்யர்களே, என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா குருஜி, வெற்றிதான். பாத்தியா நான் சொன்னல வர்ணமாலா, என் சிஷ்யங்க திறமையானவங்க. அந்த கடவுளே எனக்கு கொடுத்த பரிசுதான் இந்த 2 பேரும். ஆமா சுவாமி, குரு எப்படியோ சீடர்களும் அப்படியே. இப்ப சொல்லுங்க தனிமணி. நாங்க எங்கெங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் உங்க பேரை சொன்னோம். அங்க எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படியா? என் பேரும் புகழும் அப்படிப்பட்டது. சரி, நீங்க போன காரியத்தை சொல்லுங்க. நீங்க 2 பேரும் ஏன் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரல? குருஜி, நாங்க வர்ற வழியில ரொம்ப சோர்ந்து போயிட்டோமா, அதான் வழியிலேயே சாப்பிட்டோம். என்னது, சாப்பிட்டீங்களா? என்னப்பா சொல்றீங்க? இல்ல குருஜி, நாங்க எங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் உங்க பேரை சொல்லி யாசகம் கேட்டோம். உங்க பேரை சொன்னா உணவு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். உங்க பேரை சொன்னா உணவு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். பாய முடுங்க, ஒன்னத்துக்கு உதவாக்குறீங்க. நான் ராணி முன்முன்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அதை தெளிவா சொல்ல வேண்டியது தானே குருஜி. நாங்க அந்த ராணியை நல்லா தேடி பார்த்தோம். நாங்க எங்கெங்கயோ தேடினோம். வேணா பாருங்க, இங்க பாருங்க, என் காலனியே தேஞ்சு போச்சு. ஆனா ராணி எங்கேயுமே கிடைக்கல குருஜி. உங்கள மாதிரி அடிமடையர்களை நம்புறது என்னோட முட்டாள்தனம்னு தெரிஞ்சிருச்சு. இனி நான் தான் யோசிக்கிறேன், எப்படி ராணியை கண்டுபிடிச்சு பரிசை வாங்குறது. இதுல யோசிக்க என்ன இருக்கு குருஜி? பண்டிதர் ராமகிருஷ்ணர் கண்டுபிடிச்சிருவாரு, பரிசையும் வாங்கிட்டு போயிருவாரு. எப்படி உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஆனா சுவாமி, நீங்க எதுக்காக கஷ்டப்பட்டு தேடணும் சொல்லுங்க? நீங்க நினைச்சீங்கன்னா யார வேணாலும் வர வைக்கலாமே. அப்படியா? எப்படி? ஞாபகம் பண்ணி பாருங்க, என்னோட அந்த தங்க மாலை தொலைஞ்சு போச்சே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க அவ்வளவு அழகா மந்திரத்தை சொல்லி திருநீரை தூவினதும் 4 பக்கமும் புகையாயிடுச்சே. அந்த புகையெல்லாம் போனதும் மாலை கண்ணு முன்னாடி வந்துருச்சு. நான் இப்பவே வரேன். நானா? நான் இப்ப அப்படி எல்லாம் பண்ணேன். பாத்தியா, கிழமை மறுபடியும் மறந்துட்டான். சரி, நீ சொல்லி ஞாபகப்படுத்து. குருஜி, உங்களுக்கு ஞாபகம் இல்ல? உங்க பரம பக்தை சௌதாமினி தேவி வீட்டுக்கு தலகால் புரியாம பயத்துல நடுங்கிட்டே ஓடுனீங்களே குருஜி. குருஜி, உங்களுக்கு இது மறந்து போச்சா? நீங்க கூட மாலைய பரிசா கொடுத்தீங்களே. ஐயோ, என்ன குருஜி முழிக்கிறீங்க? அப்படி கொடுத்த குருமாதாவோட மாலைய ஓடி போய் வாங்கிட்டு வந்து குருமாதாட்டே கொடுத்தீங்களே, அதை மறந்துட்டீங்களா குருஜி? வாய மூடுங்க, அதிக பரிசு. நானே கவலையில இருக்கேன். ராணி எங்க இருக்காங்களோ, எப்படி இருக்காங்களோ, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் வந்துட்டேன் சுவாமி. இந்தாங்க திருநீரு. உங்களோட மந்திர சக்தியால அந்த ராணியை இங்க வர வைங்க. எடுத்துக்கோங்க சுவாமி. இந்த திருநீரு சரியில்லை. இல்ல சுவாமி, இது ரொம்ப நல்ல திருநீரு. இது நீங்க போன தடவை பயன்படுத்தின திருநீரோட மிச்சம். இல்ல, சரி சரி கொடு. குருஜி, இன்னும் ஊதுங்க. என்னப்பா இது அதிசயமா இருக்கு. வாங்க வாங்க ராணி முன்முன், நீங்க வர வேண்டிய இடத்துக்கு, அதாவது என்னோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சிஷ்யர்களா பாருங்க, என் சுவாமியோட மகிமைய பாருங்க. என்னோட சுவாமி அவரோட சக்தியால ராணிய வர வச்சுட்டாரு. ஆனா அவரு நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்றாரு. எந்த புகழையும் அவர் எடுத்துக்கணும்னு நினைக்கல. நீங்க பெரிய மகான் சுவாமி. யாரு உன்னோட அம்மாவையே நீ மறந்துட்டியா? அம்மா? அம்மாவா? யார் அம்மா? எனக்கு இருந்தது ஒரே அம்மா. அந்த அம்மாவும் செத்து போய் பல வருஷங்கள் ஆச்சு. நீங்க என் அம்மா எல்லாம் கிடையாதுங்க. நீங்க எப்படிங்க என் அம்மாவாக முடியும்? திருட்டு பயலே, உயிரோட இருக்க அம்மாவையே நீ கொன்னுட்டியா? என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியாடா? இது கம்பு. இது வெறும் கம்பு இல்ல, உன் அம்மாவோட ஆயுதம். இதையும் நீ மறந்துட்டியா? அடிக்காதம்மா. என்னம்மா இது? பின்னாலே அடிக்கிறேன். உன்னை எல்லாம் யார் ராணி ஆக்குறது? பைத்தியமா நீ?
குருஜி உங்களுக்கு எதுவும் பைத்தியெல்லாம் பிடிக்கல? இல்ல. எப்போ உங்க மூளையை பயன்படுத்த போறீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன சொன்னாருன்னு மறந்துட்டீங்களா? என்ன சொன்னா? இங்க பாருங்க, இந்த ராணி பைத்தியம்லாம் கிடையாது. இவங்களுக்கு இருக்கிறது ஆளுமை மாற்ற நோய். ஆளுமை மாற்ற நோய்? இதத்தான் அவரும் சொன்னாரு. குருஜி, இன்னும் உங்களுக்கு புரியவே இல்லையா? இவங்க இப்ப ராணி இல்ல, இவங்க இப்போ உங்க அம்மா. நாங்க தான் சொல்றோம். ஏன் சொல்றீங்க? குருஜி, இவங்களை அப்படியே அம்மாவா இருக்க விடுங்க. அததான் ஏன்னு கேக்குறேன். குருஜி, ராணியை எப்படியாவது கஷ்டப்பட்டு அரசவைக்கு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அதுவே போதும். அரசர் கொடுக்கிற எல்லா பரிசுகளையும் நீங்க அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துடலாம். அம்மா, அம்மா, என் செல்ல அம்மா. சுவாமி, நீங்க பெரிய மகான். நீங்க உங்களோட சக்தியால அத்தைய ராணி வடிவத்துல திரும்ப வர வச்சிட்டீங்களே. நான் இப்போ இதுவரை அவங்களுக்கு செய்ய முடியாத எல்லா சேவைகளையும் செய்ய போறேன். நான் முதல்ல சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன பெற்றெடுத்த தாய், என் அப்பாவின் அன்பு மனைவி, எல்லாம் ஞாபகத்துல இருக்கு. எப்படி இருக்கீங்க அம்மா? போ, அங்க போய் உட்காரு. முதல்ல கையை காட்டு. நான் கையெல்லாம் காட்ட மாட்டேன். குருஜி, குருஜி, நீங்க எந்த அளவுக்கு அடி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு பரிசும் அதிகமா கிடைக்கும். அடி வாங்க வாங்க. அப்படிங்கிறீங்க? அம்மா, இந்தாங்க. ரொம்ப பெரிய ஆளா வளர்ந்துட்டல்ல. சரி சொல்லு, பூஜை புனஸ்காரம் எல்லாம் ஒழுங்கா பண்றியா? அம்மா, உங்களுக்கு தெரியுமா, நான் இப்ப அரசவையில ராஜகுருவாவே ஆயிட்டேன். நீங்க வாங்க, என் கூட வந்து அரசவைய பாருங்க. என் முன்னாடி எத்தனை பேர் தலை குனிஞ்சு அம்மா முன்னாடி அவங்க தலை குனியறாங்களா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.